அஜித் குமார் படுகொலையை கண்டித்து காவல்துறையை கண்டித்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்கு வருகின்ற எங்களது கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழ்நாட்டின் முதல்வர் வேலு நாச்சியாரின் மறுபிறவி எங்கள் அந்நியார் அவர்களை சிவகங்கை மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் திருப்போணம் ஒன்றிய நகர் கழகத்தின் சார்பாகவும் திருப்போணம் கேப்டன் மன்ற நகர் செயலாளர் ஏ தேவேந்திரன் அவர்கள் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க அந்நியார், 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 அந்நியார். ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ பொதுமக்களை அடிக்கிற உரிமை இந்த செக்யூரிட்டி சங்கத்திற்கு தனியார் சங்கத்திற்கு கூட்டத்தின் வாயிலாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன சொல்றாருன்னா, இவர் தனியார் நிறுவன பாதுகாவலர் நல சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சு இந்த கோரிக்கை மனுவை நம்ம கையில கொடுத்திருக்காங்க. ஏன்னா அஜித் குமார் இந்த பாதுகாவலர் நல சங்கத்தில் அவரும் ஒரு உறுப்பினர், அவருக்கு நியாயம் வேண்டும் என்று இந்த பாதுகாவலர் சங்க சார்பாக மனு கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், நியாயம் கிடைக்கும். உங்கள் சங்கத்திற்கு இன்றைக்கும் எங்கள் ஆதரவு உண்டு என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லாருக்கும் கலந்துகிட்ட எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ பொதுமக்களை அடிக்கிற உரிமை கிடையாது. ஆனா அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? தப்பு செய்யற பணியை தட்டி திருத்த தரப்பு ஸ்தானத்தில் உங்களை வச்சிருக்காங்க. லட்சியமா நினைச்சு நீரை கொடுக்கிற எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்காங்க. உன்னாலதான் அவங்களுக்கெல்லாம் கெட்ட குதிச்சிடல. எல்லாரும் அவங்க அம்மா வீட்டுல அவங்க அம்மா வயிற்றுல 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தவங்க தான். இங்க ஒரு அஜித் குமாரை அடிக்கின்ற உரிமையை காவல்துறைக்கு கொடுத்தது யார்? அந்த காவல்துறை என்ன மனிதர்களா இல்ல மிருகங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் சார்பாக அவங்களை தான் நான் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்காக யாரும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவா யாரும் பேச மாட்டாங்கன்னு மமதையில் தயவு செய்து இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த காவல்துறை இன்னைக்கு காக்கி சட்டை போடுவதற்கு ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள். ஒரு போலீஸ் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அடையாளமாக உதாரணமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள். ஆனால் இன்னைக்கு அந்த காவல்துறையை தலை குனிந்து வெட்கப்படக்கூடிய அளவுல இந்த செயல் நடந்திருக்கிறது என்றால் இது தமிழ்நாட்டில் நடந்த மிக கொடுமையான ஒரு கொலையாக நம்ம பார்க்கிறோம். இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவோடு ரசிகர் மன்றமா இன்னைக்கு கட்சியாக உருவாகி 20 ஆண்டு காலம் மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். கேப்டன் அவர்கள் செல்லாத ஊரே இல்லைன்னு சொல்ற அளவு தமிழ்நாடு முழுக்க கேப்டன் அவர்கள் என் மக்களே என் மக்களே என்று உங்களுக்காக அவர் குரல் கொடுத்தது இந்த காற்றிலே கலந்திருக்கிறது. கேப்டன் எங்கேயும் போலமா நம்ம கூடயே தான் இருக்கார், நம்ம கூடயே தான் இருக்கார். அவரோட ஆசீர்வாதத்தும் தான் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலேயும் நம்ம தலைவர் இங்கதான் இருக்கார். அவர் உலகத்திலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் மதுரை. இந்த உலகத்திலேயே அவருக்கு மிகவும் பிடிச்ச உணவு மதுரை உணவு. அவருக்கு இந்த உலகத்திலேயே பிடித்த மனிதர்கள் யாருன்னா மதுரையை சேர்ந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளை நீங்க தான். அதனால தலைவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கார், நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை மட்டும் உங்ககிட்ட உறுதியா சொல்றேன். அந்த நம்பிக்கை தான் என்னை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. இது என்ன பூமி? மடப்புறம் காளியம்மனுடைய பூமி இது. என் கண்களிலே நீங்கள் எல்லாம் காளியின் அவதாரங்களாக, சக்தியின் அவதாரங்களாக தான் என் கண்ணில் தெரியுறீங்க.
அந்த மடப்புறம் காளியம்மன் கோவில், இங்க சிவபெருமான் கோயில் எவ்வளவு விசேஷம்னு உலகத்துக்கு தெரியும். அங்க ஒரு தனியாருடைய செக்யூரிட்டி பியூரோல வேலை செஞ்சவர் தான் அஜித் குமார். அவர் என்ன தப்பு பண்ணாரு? யார் அந்த நிகிதான்ற பேட்டியார்? இன்னைக்கு அஜித் குமாரை புடிச்சு அடிச்சு கொல்றீங்களே, அந்த கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பெண்ணை யாராவது இதுவரைக்கும் என்கொயரி பண்ணீங்களா? அது சொல்றது உண்மையா பொய்யா, என்ன அதுக்கு பின்னாடி இருக்கு, யாராவது அது ஆராய்ச்சி செய்தீர்களா? யார் அந்த அது நிக்கிதா? அவங்க அம்மா கூட்டு வந்தாங்களா? கார் பார்க் பண்ண சொன்னாங்களா? கார்ல நகை இருந்துச்சுன்னா அதுக்காக விசாரணை என்று கூட்டு போய் அடிச்சு போனா எந்த வகையில நியாயம்? அந்த அம்மாவும் இன்னைக்கு 10 மாசம் சுமந்து தானே அந்த குழந்தைங்களை பெற்று எடுத்திருக்காங்க. கணவர் இல்லாமல் அந்த 2 பையனை வளர்த்த அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்க்குலத்துக்கும் நானும் ஒரு அம்மா, நீங்களும் ஒரு அம்மா.